ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோமே அதே ஸ்பைசியான நல்லா காரசாரமான முள்ளு முறுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். வாங்க இந்த ஸ்பைசியான முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தோல் இல்லாத பருப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் எதுவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ இது ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா வறுப்படுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு. இது நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் இல்லை பாக்கெட் மாவாக இருந்தாலும் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஸோ 1 கப் பச்சரிசி மாவுக்கு நம்ம அரைச்ச உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை மாவு சரியானதாக இருக்கும். ஸோ இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது ஏன் ஜலிச்சு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் எல்லாமே அரைப்பட்டிருக்காது, அதனால தான் நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது தேவையில்லை நமக்கு, இதை எடுத்து போட்டுடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் போதும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேருங்க, இல்லைன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு திரும்ப எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கலந்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா கலந்து ஈவனாக கிடைக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சாஃப்டான டோ போல் பெசரி எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கப்பு தான் ஆச்சு. மாவு இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு பிழியும் போது ரொம்ப சூப்பராக வரும், இல்லாட்டினா ஒரு மாதிரி திரியாக பிரிஞ்சு விழுந்துடும். ஸோ இது இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது முள்ளு முறுக்கு. ஸோ இது போல் கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை இது போல் பெரிய பிளேட்டு, இல்லை உங்கள்கிட்ட குட்டி குட்டி பிளேட்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் கரண்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கரண்டியில் பண்ணும்போது நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதல்ல பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது போல் முறுக்கை பிழிஞ்சிக்கலாம் நம்ம. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு பெருசு சின்னதாகவும் நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுக்கும்போது அழகாக அது போட வரும். இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம போட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம முறுக்கை எடுத்துட வேண்டியது தான். இது போல் நீளமான கம்பி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முறுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நம்ம நார்மலாக கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது போல் நீங்கள் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு. தேங்க்யூ.